எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். மாலை வணக்கம். ஓகே, கொஞ்சம் எல்லாரும் சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டு இடம் தேடி வந்த மாதிரி இருக்கு எல்லாரும். ஒன்றும் கவலைப்பட வேணாம், எல்லாத்தையுமே சுறுசுறுப்பு ஏற்றுற மாதிரி வெளியில் நமக்காக இஞ்சி டீ காத்திருக்கு. எல்லாம் முடிச்சுட்டு இஞ்சி டீ சாப்பிடுங்க. அப்போ நான் எப்படா முடிப்பேன், எப்படா இஞ்சி டீ சாப்பிட போகலான்னு இருக்கக்கூடாது. எல்லாம் முடியாது, நீங்கள் முடிக்கிற வரை முடியும். அதுவரை நாங்கள் இஞ்சி டீ காத்திருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சூடாரிஸ்னா என்னை கோச்சக்கூடாது சொல்லிட்டேன். சூடு ஆடுற வரை பிடிச்சா பேசு, நீங்க தைரியமான ஆளாச்சு. ஏன்னா நான் கொஞ்சம் சூடாக பேசுவேன். உங்க சூட்ல டீ ஆடாம இருக்கும்ல. ஓகே, மிமிக்ரி பண்ணலாம் தான் வந்தேன். சரி, அதுக்கப்புறம் ஏதாவது ஸ்டோரி சொல்லு அப்படின்னாங்க. என்ன ஸ்டோரி சொல்றது, நம்ம வாழ்க்கையே பெரிய கதை, இதில் என்ன கதையை பெருசாக சொல்லிட போகிறோம். இப்போ முக்கியமாக இப்போ எலெக்ஷன் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எலெக்ஷனுக்கு ஓட்டு போட போகிறவங்க வந்து பலவிதம். இந்த முதல் வாட்டி ஓட்டு போட போகிறோம் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. ஓகேடா, நம்ம தாண்டா ஏதோ அவன் போடுற ஒரு ஓட்டில் நம்ம நாட்டோட சூழ்நிலையே மாறப்போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்லாம் இருப்பாங்க. அவங்களோட சேர்ந்து சுற்றும் போது அது அதுக்கு மேலே இருக்கும். ஏய், ஓட்டு ரெடி எடுத்துட்டியா? எடுத்துட்டேன். நீ எடுத்துட்டியா? எடுத்துட்டேன். அப்ளை பண்ணிட்டேன். ஓட்டு போட போகிறோம். சரி, முதல் வாக்காளர் நம்ம தான், இந்த வருஷத்துலேருந்து நம்ம தான் முதலாக ஓட்டு போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அந்த ஓட்டு போட்டோன்னா அப்படியே எடுத்துகிட்டு ஓகே அந்த விரலில் மைய தடவிட்டு ஒரு ஃபோட்டோ, ஓட்டு ரெடி எடுத்தோன்னே ஒரு ஃபோட்டோ, இப்படியே ஸ்டேட்டஸ் ஸ்டோரி அப்படி இப்படின்னு எல்லாத்துலேயும் ஓட்டு போடுறத பற்றி போட்டுக்கிட்டு இருப்பாங்க. சில பேர் எப்படின்னா நம்ம காலேஜில் ஸ்கூல்லலாம் எக்ஸாம் பேப்பரில் இது பண்ணுற மாதிரி, என்னடா ஆச்சு, ஏன்டா ஃபெயிலாக போனேன் அப்படின்னு கேட்டால் 2 சப்ஜெக்டில் ஃபெயிலாக போச்சு, எந்த சப்ஜெக்ட்னு கேட்டால் அவன் கொஸ்டின் பேப்பர் எடுத்துகிட்டு வரவும் சேர்த்து ஆன்சர் சீட்டு எடுத்து வந்துடுவான். அந்த மாதிரி தான் ஓட்டு போகிற இடத்துல போய் பார்த்தீங்கன்னா ஓட்டு போட்டு இப்போ மிஷின்ஸ் வந்துடுச்சு. மிஷின் இல்லாத சில நேரங்களில் வந்து அந்த பேப்பரை கையோட கொண்டு வந்துடுவாங்க ஓட்டு போடுறேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் ஓட்டு போகிறவங்க வந்து அலப்பறைகள் நிறையா இருக்கும். எங்கே போய் எந்த சின்னத்துக்கு எப்படி குத்துறதுன்னே தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும். அதையும் தாண்டி போய் ஓட்டு போடலாம் அப்படின்னு உள்ளே போனால் எந்த பட்டனுக்கு எதை அமுக்குறேன்னு தெரியாது. ஏன்னா ஃபோனில் டச் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு அங்கே போயிட்டு எந்த கட்சி எது அப்படின்னு தெரியாது. நிறைய பேருக்கு ஓட்டு போட போகும்போது எந்த கட்சிக்கு எந்த சின்னம்னு தெரியாது. அவரோட சின்னம் எதுங்க அப்படின்னு அங்கே உள்ளவங்கள்ட்டே கேட்குற அளவுக்கு இருக்கும். குத்து தானே, தென்னை மரத்தில் ஒரு குத்து, பனை மரத்தில் ஒரு குத்துன்னு குத்த வேண்டியதானே. ஏன்னா நம்ம நாட்டில் 100%க்கு 60% தான் ஓட்டே போடுறாங்க. மிச்சம் 40% ஓட்டை அந்த 60% சில பேர் போட்டு போயிடுறாங்க. அதனால இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கு. ஓட்டு போடுற மாதிரி ஓட்டு போடுறதுல இவ்வளோ ஃபன் இருந்துகிட்டு இருக்கு. இது இப்போ அடுத்து வந்து அப்படியே நம்ம ஒரு காலேஜ் லைஃபுக்கு ஒரு சில ஆக்டர்ஸ்லாம் கூட்டிகிட்டு போவோம். எல்லாருக்கும் வணக்கம். காலேஜ் போகிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதையும் தாண்டி காலேஜ் போறோட அந்த ஃப்ரெண்ட்ஸோட முகத்தை பார்த்து சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னா சரி, மணி வேற ஆயிடுச்சு, சீக்கிரம் கிளம்புவோம். இந்த நாய் வேற நடுவில் குறுக்க வந்துருச்சு. ஓகே, பரவாயில்ல, போலாம். மச்சான் எங்கடா இருக்க, சீக்கிரம் வாடா, டைம் ஆச்சு, காலேஜ் போடும். சட்டம் கொடுத்தா போதும், 5 minutes கமிங் ஆந்தது. பொட்டை சீக்கிரம் வாடா, ஏடா அப்படி பண்ற? ஏமா தலை சீட்டு வரேன். பொட்டை தலை சீவராடா. டேய் நீ வா பொட்டை, பார்த்துக்கலாம். ஏமா வாமா கிளம்பலாம். ஏற்கனவே வாத்தியா நம்ம லேட்டாக கூட திட்டா, நீ வேற எப்போ பார்த்தா லேட்டாக வரீங்க. ஏடா ஏமா டோன்ட் வரி, பி ஹாப்பி, கோ வா. பை கமிங் சார். கொய்யால டேய் கொய்யால, காலேஜ் வர டைம் ஆகிடுது. ஏட்டா காலை எதிர்த்து காலேஜ் வர லேட்டான வேலை. சார் நான் ஒன்றும் இல்லை, இந்த பொட்டை தான் எப்போ பார்த்தா லேட் ஆகிட்டே இருக்கா. கொய்யால டேய் உள்ளே வந்து உட்காருங்கடா. தேங்க்யூ சார். என்ன வச்சா நம்ம புத்து ரொம்ப ஜாலியாக இருக்கா போல, எப்போ பார்த்தாலும் ஃபோன்லேயே பேசிக்கிட்டு இருக்கா. ஒரு தெரியாதா முத்து கமெண்ட் ஆயிட்டாடா. அப்படியா புத்து என்னடா பேசிக்கிட்டு இருக்காங்க? சலோ தவச்சு சாப்பிடா, அவளை ஊர்வலமா சாலிச்சு போற தேராடா. என்கிட்ட நீ 10 கிலோ தங்கத்தை எடுத்துட்டு போய வாங்கிப்பேன், 1 கோடி ரூபாய் எடுத்துட்டு போய சம்பாதிச்சுப்பேன். அவளை தவச்சு எடுத்துட்டு போனா எப்படா இது பொத்து பாட்டி கோட்டடையே. மச்சான் நீ லவ்லி மூட்ல இருக்க போல, நீ பாத்துக்க. இவன் யாரா, ஏன்டா ஓடி வர? மாப்பிள்ள பக்கத்து கோயில சோறு போறாங்களா மாப்பிள்ள? சோறு குழம்பு ரசம் மோர்னு சாப்பிட போற மாப்பிள்ள. மாப்பிள்ள சீக்கிரம் வந்துரு. இடத்த மட்டும் கொடுத்து வை, நான் சீக்கிரம் வந்துடுறேன். மாப்பிள்ள நீங்க லேட்டா வந்தீங்கன்னா மாடு முடிதான் சாப்பிட பாத்துக்க. இந்த நான் போறேன், சோறு குழம்பு ரசம் மோர்னு சாப்பிட போறேன். அருமையா இருக்குங்க. இடப்பச்சா ஏதோ சர்க்குலர் தூக்கிட்டு வந்துகிட்டு இருக்கா. ஐயே அது யாரு? வணக்கம் மக்களே, நல்லா இருக்கீங்கன்னு நம்புவேன். நல்லா தான் இருப்பீங்க. நம்ம கல்லூரியிலையும் நம்ம நாட்டிலையும் எவ்வளோ விஷயங்கள் நடக்குது. நாட்டில் நடக்கிற விஷயத்துக்காக நம்ம கல்லூரியில் வந்து பேச்சுப்போம்
பேச்சு போட்டி கவிதை போட்டி கட்டுரை போட்டிலாம் வைக்கிறோம். எதை பத்தின்னு தெரியுமா? எலெக்ஷன், தமிழ்ல சொல்லணும்னா தேர்தல். தேர்தலை பத்தி வாக்களியுங்கள், வாக்கு யாருக்காயினும் வாக்களியுங்கள் என்ற ஒரு தலைப்புல நீங்க பேச்சு போட்டி, கவிதை போட்டி, கட்டுரை போட்டி எல்லாம் நடக்குது. நீங்க அதுல பங்கு பெறணும். மச்சா ரொம்ப அருமையா சொல்றாங்கடா. ஏய் மச்சா நீ பேசுவீங்களா? ஒரு நிமிஷம் எங்க ஃபர்ஸ்ட் பெஞ்ச் என்ன மார்க் எடுக்கணும் அதாங்க அவனால சொல்ல முடியும். லாஸ்ட் பெஞ்ச் என்ன மார்க் எடுக்கணும் அதாங்க என்னால சொல்ல முடியும். மச்சா பேச்சு போட்டிக்கு போறியா? அதை மட்டும் சொல்லு. தேவையில்லாம ஏதாவது சொல்லிட்டு இருக்காரு. எங்க என்ன எங்க அப்பா கூப்பிட்டு வந்து என்ன சொல்லாரு தெரியுமா? ஏய் அப்படி போடு இப்படி போடு, என் பையன் பேரை நீ பேச்சு போட்டியில போடு, அவன் பேசுவான்டா. ரொம்ப சந்தோஷம் மச்சா. சிலம்பரசர் வந்து பேச்சு போட்டிக்கு போட்டிருக்கேன். தம்பி நல்லா பேசுவாப்ல. ரொம்ப சந்தோஷம். ஏய் மை டியர் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ஏய் இதெல்லாம் செட் ஆகுது நமக்கு. எப்போ பார்த்தாலும் ஒரு நம்ம நாட்டை பற்றியே சொல்லிட்டு இருக்கீங்க. நம்ம நாட்டில் தான்டா இப்படி பேசிட்டு இருக்கீங்க. வெளிநாட்டில் போய் பாரு, ரொம்ப டெவலப் ஆகிட்டே இருக்கானுங்க. ஆனால் நீங்கள் ஒரு ஓட்டு போடுறத கூட இந்த அளவுக்கு சீரியஸாக பேசிட்டு இருக்கீங்க. ஆனால் அங்கே அதெல்லாம் கேஷுவல். ஏன்னா இது எப்பயாவது நடக்குது. 1000 கிடைக்குமா 2000 கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்கீங்களா நீங்கள்? அதெல்லாம் அப்படி தான் இருக்கும். உங்களுக்கு புதுசுரா மச்சா நீங்க தான் சொல்ல வரும்பியா? நான் இதை சொல்றது இங்க எல்லாரும் பேசுறது ரொம்ப ஈஸியாடா. அந்த எலெக்ஷன்ல நின்று ஜெயிக்கிறது என்னடா? எலெக்ஷன்ல நிற்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். ஏடா காசு கொடுத்து ஜெயிக்கிறவங்க மத்தியில மக்களோட இருந்து மக்கள்ல ஒருத்தனா இருந்து ஜெயிக்கிறா பாத்தியா? அவனை மாறி தலைவனை உருவாக்குறது கஷ்டம். ஸோ அங்க போய் இருந்தாதான் தெரியும் படுக்கை ஒரு முள்ளனு. அந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் ஓட்டு போட்டா எல்லாமே நல்லா மாறும்டா. மச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சொல்றீங்க. சரி மச்சா, நாளைக்கு ஈவெண்ட் இருக்கு. எல்லாரும் மறக்காம ஈவெண்ட்டுக்கெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வருங்க. மச்சா நீ எப்பயுமே அழகா கவிதை சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். நீ அதை சொல்லிடு. மச்சா ஏமா நானே கவிதை சொல்லுவேன். மொட்டை நான் சொல்றது நீ காதல் கவிதை சொல்லிக்கிட்டு இருக்கியா? சரி சொல்லிட்டு போ. கல்லூரி சாலை அவள் கட்டி வந்த சேலை, அதனால் அந்த இடமோ பூஞ்சோலை, மயக்குகிறாள் ஆலை, என்ன சொல்வது? மச்சா நாளைக்கு இந்த மாதிரி கவிதைலாம் போட்டுருக்க கூடாது. அரசியல் பத்தி தேர்வு வாக்கு யாருக்காயிடும் அவர்கள் வாக்களிங்க. ஓகே மச்சா, வாத்தியாரு வரட்டா? ஓ ஏன் டே இன்னும் போலாடி வர வாத்தியாரு. நன்றி.